ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் இந்தியன் ஸ்டாக் அனலிஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன மூவ்மெண்ட் இருந்துச்சு, நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டி எவ்வளோ மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல ஒரு டேட்டாஸே பார்க்காம ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சார்ட்ல பார்க்கலாம். ஸோ ஏன்னா எப்பயும் டேட்டாஸ்லேயே பார்க்கறதுனால நமக்கு எங்க அந்த மூவ்மெண்ட் இருக்கு, எங்க அந்த பாயிண்ட் இருக்குன்னு தெரியாம போயிடும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டேரக்டா சார்ட்லயே நம்ம இன்னைக்கு மார்க்கெட் என்னென்ன மூவ் ஆயிருக்கு, எங்க மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு, எங்க மார்க்கெட் எண்ட் ஆச்சு, இன்னைக்கு ஹை எவ்வளோ, இன்னைக்கு லோ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டேரக்டா சார்ட்லயே பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து நிஃப்டியோட சார்ட். ஸோ இன்னைக்கு இது வந்து ப்ரீவியஸ் டே லோ, இது ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ். இந்த இருக்குல்ல, இந்த கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது ஃபிளாட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன்ஃபால் தான் இருந்தது. ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நேத்தோட ரேஞ்ச் பவுண்ட் ஏரியாவை பார்ப்பாங்க. ஸோ நேத்தோட ரேஞ்ச் பவுண்ட் ஏரியா வந்து இதுதான். ஸோ இந்த ஏரியாவுக்கு அப்புறம் மோஸ்ட்லி எல்லாருமே இங்க இருந்து கீழே வந்தா புட் சைட் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருந்திருக்கா. ஸோ இங்க வந்து இங்க ஒரு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸா மாறிடும். ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் ஆயிருக்கா இல்லை வெயிட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா அதே மாதிரி அந்த இடத்துக்கு இன்னைக்கான கேண்டில் வந்தது. பிரேக் அவுட்டும் கொடுத்துச்சு. நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ஃபால். இங்க வந்து 25678, இங்க 2434634 நினைக்கிறேன். ஒரு 44 பாயிண்ட்ஸ் இந்த சிங்கிள் கேண்டில்ல மேபி கேப்சர் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இந்த இந்த மீன் டைம்ல இந்த 2 கேண்டில்ஸ்குள்ளேயே பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்க ரிவர்சல் ஆச்சு. ஸோ இங்க ஒரு பிரேக்கர் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா இங்க ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சு. ஸோ இந்த இந்த இடத்துல இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு அப்புறம் பை எடுத்திருந்தா கூட என்ன இருக்கும்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ அதனாலதான் என்ன பண்றதுன்னா எப்பயுமே ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நம்ம என்ன மூவ்மெண்ட்டோ அந்த மூவ்மெண்ட்டுக்காக போகணும். ஸோ இங்க பாருங்களேன், இது வந்து ப்ரீவியஸ் டேயோடது. ப்ரீவியஸ் டேல இங்கே தான் வந்து கரெக்டாக மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு அதே லெவலுக்கு மார்க்கெட் வரும்போது ஸோ அதே ரேஞ்சில் தான் இருக்கு மார்க்கெட். கரெக்டான நல்ல ஒரு கேண்டில் தான், கன்ஃபர்மேஷன் கேண்டில், நல்ல ஒரு கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில், இது ரெட் கேண்டில் தான் இருந்தது. மறுபடியும் புல் பேக் ஆகும்போது தான் கிரீன் ஆகுது. ஸோ அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வருது. பட் ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. இங்க வந்து புல் டாமினேட் பண்ண பாக்குறாங்க, ஆனால் பியர் இங்க டாமினேட் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஃபெயிலியர் ஆகி அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் வருது, பிரேக் அவுட் ஆகுது. இந்த கேண்டிலுக்கு லோ போகும்போது இங்க மோஸ்ட்லி எல்லாம் புட் சைடு பை பண்ணியிருப்பாங்க. ஸோ புட் சைடு பை பண்ணியிருக்க எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா இங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இங்க வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் போனதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா அந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே மார்க்கெட் இருந்துச்சு. பெருசா வேற எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே மார்க்கெட் பெருசா மூவ்மெண்ட்லாம் இல்லை. ஸோ இதுதான் இன்னைக்கான நிஃப்டில இருந்தது. ஸோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது வந்து நேத்தோட சப்போர்ட் ஜோன். நேற்று வந்து மார்க்கெட் இதுக்குள்ளதான் இருந்தது. இது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோன். பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து அந்த டோஜி கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் அந்த டோஜில இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி மேல போச்சு. ஸோ மேல போயிருக்குங்களா, திருப்பி மேல போயிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல கரெக்டா பிரேக் அவுட் கொடுக்கும் போது மார்க்கெட்டோட ரிவர்சல் பாருங்க எப்படி ஆகுதுன்னு. அங்க இருந்து அப்படியே ரிவர்சல் ஆகுது மார்க்கெட். ஸோ இதுதான் இன்னைக்கோட நிஃப்டியோட இது. பெரிய ரேலி இல்ல. மார்னிங் இந்த இந்த மூவ்மெண்ட் மட்டும் தான் பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கீழே இந்த ஒரு இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க ஒரு ரிவர்சல். ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 ரிவர்சல் தான். ஸோ அந்த 2 ரிவர்சலுக்கு அப்புறம் பெருசா எதுவும் இல்லை. இங்க வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட். இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா எல்லாருமே ப்ரீவியஸ் டே அந்த இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபோர்த்தோட லோ வரும், டச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இங்க நிறைய பேர் புட் ஆப்ஷன் பை பண்ணிருப்பாங்க. ஸோ அங்க வந்துட்டு பட் ஆனா கீழே வரலாம் போல. ஸோ இங்கே ரிவர்சல் ஆயிடுச்சு. இங்கே ரிவர்சல் ஆகி மார்க்கெட் இன்னைக்கு ஒரு கன்க்ளூஷன்ல இங்கே 25,641 இன்னைக்கு நிஃப்டில முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டில பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பெரிய பெரிய மூவ்மெண்ட்லாம் அதுல என்ன இருந்ததோ நிஃப்டில எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருந்தது. அதே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். நேத்து எந்த ஜோன் சப்போர்ட்டா இருந்ததோ அதே சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி வரும்போது இன்னைக்கு அது வந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்தது. இது நேத்தோட சப்போர்ட் ஜோன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் நேற்று ஃபுல்லா இந்த ரேஞ்சுக்குள்ளதான் மார்க்கெட் இருந்தது. நேற்று வீடியோல பாத்துருந்தோம். நேற்று மார்க்கெட் வந்து இந்த ஜோன்ல தான் இருந்தது. அதுல இருந்து வேற எந்த ஜோனுக்குமே மார்க்கெட் போல. ஏன்னா அதுக்குள்ள வந்தது திருப்பி புஷ் பண்ணிட்டு திருப்பி புல் பேக் ஆனது. ஸோ அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. ஸோ மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆனது, திருப்பி ஒரு கன்ஃபர்மேஷன் ரெட் கேண்டில் வந்தது, பியரிஷ் கேண்டில் வந்தது. மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு. பட் ஆனால் ஃபேக் பிரேக் அவுட், புல் பேக் ஆயிடுச்சு. திருப்பி வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட், திருப்பி வந்தது. இந்த 2 கேண்டில்ல ப்ராஃபிட் பார்த்தவங்க மட்டும் தான். மித்தவங்க எல்லாமே ப்ரீமியம் இதாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது, திருப்பி ஒரு ஃபால் பேக். ஸோ இங்க மறுபடியும் ஃபால் பேக் ஆகி இங்க வர வெயிட் பண்ணவங்களுக்கு இதா இருக்கும். இதை சொன்ன பாத்தீங்களா நிஃப்டில இங்க பிரேக் அவுட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட லோ எங்க இருக்கோ அது வர வெயிட் பண்ணுவாங்க. கரெக்டா ப்ரீவியஸ் இங்க பிரேக் அவுட் ஆகி இங்க பை பண்ணவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கரெக்டா ப்ரீவியஸ் டே லோ வர வெயிட் பண்ணிருக்காங்களா, ப்ரீவியஸ் டே லோ வரவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்க செல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டயத்துல
இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இங்க பையர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ எப்போ டச் பண்ணுதோ அங்க வந்து பை ஆப்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கால் ஆப்ஷன் பை பண்ண ஆரம்பிச்சிடும். திருப்பி அங்க வந்து மார்க்கெட் கடை மேலே ஏறும். ஆனா இங்க என்னன்னா இன்கேஸ் இந்த ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் அவுட் பண்ணி இங்க ஒரு கேண்டில், இன்னொரு கன்ஃபர்மேஷன் கேண்டில், ஒரு புல்லு பீரிஸ் என்கல்ஃபிங் கேண்டில், ஒரு பீரிஸ் ஃபிளாக் கேண்டில் வந்துருந்துச்சுன்னா மோஸ்ட்லி எல்லாருமே புட் சைடு போயிருப்பாங்க. ஸோ அது வராதனால இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறதுனால ப்ரீவியஸ் டே லோல ஸோ இங்க வந்து எல்லாருமே ஒரு புஷ் பண்ணி மார்க்கெட்டை திருப்பி மேலே கொண்டு போய் இங்க வந்து கன்க்ளூஷனை முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா 60,055 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 174 பாயிண்ட் மைனஸ்ல மூவ் ஆயிருக்கு. நிஃப்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 133 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல மூவ் ஆயிருக்கு. பெரிய மூவ்மெண்ட் இல்ல. இதுல 133 அதுல 174. இன்னைக்கு எஃப்ஐ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2150 கோடி கிட்ட வித்திருக்காங்க. டிஐ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த மந்த் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஃப்ஐ வந்து 694 crores கிட்ட பாசிட்டிவ்ல இருக்காங்க. டிஐ பாத்தீங்கன்னா 4157 crores கிட்ட பாசிட்டிவ்ல இருக்காங்க. இதான் இன்னைக்கு எஃப்ஐ அண்ட் டிஐயோட இதான் இன்னைக்கோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட். அப்புறம் அந்த ஐபிஓ நேற்று பார்த்துருந்தோம். ஸோ ஐபிஓ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பிராண்ட்மேன்ல வந்து 4.87, குரூவர்ல வந்து 4.16. ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவது டவுட் இருக்கு, எனக்கு ஏதாவது டேரக்டா கேட்கணும்னா கூட நீங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில டேரக்டா டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.